நமசிவாய. மிக மிக சிறிய பதிவு இது. ஆனால் ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு பலனும் சரி பணமும் உடனடியாக தரக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். அர்ஜென்ட்டாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமான ஒரு பதிவு. இதில் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு 2 விஷயத்தை சொல்லிடுறேன். ஒன்று வந்து பார்த்தோம்னா, நம்மளுடைய பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் சரி, நம்மளுடைய ஆழ்மனதும் சரி, நம்மளுடைய மூளையும், இது மூணுமே ஒரு இன்டர் கனெக்டட் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். இப்போ நம்ம வந்து சஹஸ்ராரம் அப்படின்னு நம்மளுடைய 7 சக்ராஸில் சஹஸ்ராரம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சுருக்காங்க இல்லையா. இட் இஸ் ரிலேட்டட். இதை வந்து நம்ம வந்து ஃபிலசாபிக்கலாகவும் சரி டைரக்டாகவே நம்ம மூளையுடன் தொடர்பு படுத்திக் கொள்ளலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிரபஞ்ச சக்தி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நீங்களும் பார்த்துருப்பீங்க. பல சித்தர்கள் மற்ற எல்லா விஷயத்துலையுமே நேராக தலைக்குள்ளே வரா மாதிரியான ஒரு விஷயமாக தான் காட்டியிருப்பாங்க. அது மாதிரி இந்த மூன்றையுமே தொடர்பு படுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. பிரபஞ்சமாகட்டும், நம்மளுடைய மூளையாகட்டும், ஆழ்மனதாகட்டும், எந்த ஒரு விஷயத்தை அது வந்து காத்து கொண்டிருக்கும் அப்படின்னா, எவனொருவன் மிக மிக சந்தோஷமாக இருக்கிறானோ அந்த சந்தோஷத்தை அது அவனுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாகவும், இப்படி சந்தோஷமாக இருக்கிறவனுக்கு எல்லா விதத்திலையும் அவனுக்கு வந்து செல்வம் மற்ற எல்லா விஷயமும் அவன் கேட்டதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அந்த தேவாதி தேவர்களும் ததாஸ்து சொல்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். அதை விடுத்து நாம் வேண்டாத வார்த்தைகள் எல்லாம் பேசிக்கொள்ளும் போது, இதனால தான் நான் நிறைய தடவை வந்து செல்ஃப் டாக் வந்து நம்ம வந்து தனக்குத்தானே சொல்லிக் கொள்வதாகட்டும், அடுத்தவர்களிடம் சொல்லிக் கொள்வதாகட்டும், சும்மா கமெண்ட் பண்ணுறதாகட்டும், எதுவுமே வந்து எப்போ பார்த்தாலும் அஸ்து கொட்டிகிட்டே இருக்காதீங்க அப்படின்னு ஒரு சில நபர்களை பற்றி சொல்லுவதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய ரெகுலர் ஃபாலோயர்ஸ், ட்ரூ ஃபாலோயர்ஸ் யாருமே வந்து இந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. எல்லாருமே அவங்க பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் இது வரைக்கும் சொல்லி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஜென்ரலாக புதுசாக பார்க்கக்கூடிய நபர்களுக்கோ அல்லது வந்து ஒரு ரெகுலராக இதே வேலையாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்களை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ நாம் நல்லா இருக்கோம், நம்ம சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிறதை நாம் உணர்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளோ அதை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறோமோ, அதற்குண்டான பலன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான முறை. இந்த ஒரு முறை வந்து பல்வேறு விதமாக மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவுமே பலருமே இருக்கிறார்கள்னு வச்சுக்கோங்களேன். மேலை நாடுகளில் நான் சொல்கிறேன். இதில் வெவ்வேறு விதமாக சொல்கிறாங்க, ஒவ்வொன்றும் ஒரு விதமாக சொல்கிறாங்க. நம்ம சிம்பிளாக பண்ணுவோமே, காலையில் எழுந்திருக்கிறீங்க இல்லையா, காலையில் எழுந்த உடனே நேராக போயிட்டு கண்ணாடி பார்ப்போம் இல்லையா, நம்ம ப்ரஷ் பண்ணுறதுக்கோ காலை கடங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பார்ப்போம். ஸோ அந்த கண்ணாடியை பார்த்து ஃபஸ்ட் டைம் வந்து காலையில் கண்ணாடியை பார்த்துட்டு சொல்கிறது, அல்லது எழுந்திருக்கும் போதே சொல்லிவிட்டு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே போயிட்டு நேராக கண்ணாடியை பார்க்குறது. அது பார்க்கும்போது மட்டும் அல்லாது நம் மனதிற்குள் அதை வந்து அனுபவிக்க வேண்டும்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்கள் திருப்பி அது 1 or 2 டேஸில் வந்துடும். என்ன தான் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது, முதல் நாள் வந்து புருஷன் முன்னாடி சண்டை நடந்துருந்தது, அல்லது வீட்டில் வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தது, மனசு சரியில்லை, கடன் பிரச்சனை, வேறு ஏதாவது பிரச்சனை, வேறு ஏதாவது பெரிய ப்ராப்ளம், வாட் எவர் இட் இஸ், செய்ய ஆரம்பித்தோன்னா 1 or 2 டேஸ்க்குள்ளே என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் அப்படி நமக்கு உள்ளுக்குள்ளே ஊறி போயிடும். அது 100% ஷியோர்னு வச்சுக்கோங்களேன். அந்த பலனுமே உடனடியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். நேராக கண்ணாடியை போய் பாருங்கள். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டுடே. ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டுடே. நாளே வார்த்தை, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டுடே. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டுடேனா என்ன அர்த்தம்? நான் பயங்கரமான ஒரு, பயங்கரங்கிற வார்த்தை வராது, பட் இருந்தாலும் நான் தமிழில் கொலோக்கியில் பேசும்போது சொல்கிறேன், நான் பயங்கரமான சந்தோஷத்தில் இன்னைக்கு இருக்கேன், இன்னைக்கு நான் பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்கேன். ஸோ இப்படியே வச்சுக்கலாம். இது 4 வார்த்தை தான். இன்னைக்கு பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தை. இதை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். முகத்தை மலர்த்துங்கள், முகத்தை மலர்த்தி சிரியுங்கள். உங்கள் முகத்தை பார்த்தே நீங்கள் சிரியுங்கள், ரொம்பவும் மகிழ்ச்சியாக உணருங்கள். இது மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லிட்டு எப்பெல்லாம் முடியுமோ அதை மனசுக்குள்ள அப்பப்போ சொல்லிட்டே இருங்க. வேற யாராவது ஏதாவது ஒரு தேவையில்லாத பேசுறாங்களா அப்படிலாம் சொல்லும்போது இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தை மனதில் சொல்லிக்கொண்டே இருப்பது. இரவு நேரம் படுக்கும் முன்னும் இதை வந்து சொல்லிவிட்டு படுப்பது அப்படிங்கிறது ஒரு மெத்தட். இது செய்யும் பொழுது இன்னொரு விஷயமும் செய்யணும். அது பிரபஞ்சத்திற்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, தினசரி ஒரு 6 நாட்கள் மட்டும் இதை வந்து ஒரு பேஜ் மட்டும் நீங்கள் வந்து அன்ரோல் நோட்டில் ஃபுல்லாக எழுதுங்க. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டுடே, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டுடே, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டுடே. என்ன பென், கலர் பென் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. பிளாக்கை தவிர வேறு எதில் வேணால் எழுதுங்க. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டுடே, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டுடேன்னு முழுமையாக எழுதுங்கள். அது மாதிரி எழுதுறது வந்து இன்னும் அதை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இதில் வந்து பல்வேறு வித அதிவித சூட்சுமங்களுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6 நாள் மட்டும் எழுதினா போகிறோம். அதுக்கப்புறம் அந்த நோட் அப்படி தனியாக வச்சுருங்க, வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இது மாதிரி சொல்லும்போது பிரபஞ்சம் என்ன செய்யுமாம் என்றால், நமக்கு எங்கெங்கிருந்தெல்லாமோ கண்காணாத இடங்களிலிருந்து, நாம் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்தெல்லாம் பணத்தையும் செல்வத்தையும் கிஃப்ட்ஸாகவும் நல்ல செய்திகளாகவும் நிறைய விஷயங்களை அள்ளி கொடுக்குமா. நமக்கு நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் ஏதாவது இருந்தது, நமக்கு தடைகள் இருந்து நமக்கு வந்து எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் கூட அதெல்லாம் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லா விஷயத்தையும் நடத்தி கொடுக்குமா.
அதுவாம் நம்மளுடைய பிரபஞ்சமானது, நம்மளுடைய தெய்வ சக்தியானது அப்படின்ற மாதிரியான விதமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். இதை பல்வேறு விதமாக வெவ்வேறு ரூபங்களிலே நம் முன்னோர்கள் சொல்லிவிட்டு வைத்து போய்விட்டார்கள். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டு டெய்லி நீங்கள் அந்த ஈவினிங் எழுதும்போதும் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டுடேன்னு எழுதுங்க. இது ஒரு விஷயம். இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அன்னன்னைக்கே உங்களுக்கு ஏதாவது நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். நிறைய ஏதாவது ஒரு நான் சொன்ன மாதிரி கிஃப்ட் கிடைக்கிறதோ, ஏதாவது ஒரு பணம் கிடைக்கிறதோ, பணம் பற்றி கடன் பற்றி எதுவுமே நடக்காதீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் பயங்கர சந்தோஷமாக இருக்கீங்க, ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, பயங்கரமாக சந்தோஷமாக இருந்தால் அந்த நேரத்தில் உங்களுடைய ஒரு உணர்வு எப்படி இருக்கும், அந்த உணர்வினை கொண்டு வந்து கொள்ளுங்கள். பிகாஸ் மூளை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதுக்கு உண்மை பொய்ன்னு தெரியாது. நாம் எதை சொல்லுகிறோமோ ஆழமாக, திடமாக, நம்பிக்கையுடன் எதை சொல்லுகிறோமோ அதை நம்புமாம் நம்மளுடைய மூளையானது. ஸோ அதோடைய செயல்பாடுகள் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஓ, அப்போ இவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் போல் இருக்கு, இவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அள்ளி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இவன் சந்தோஷமாக இருக்க வைக்கணும். இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க பிடிக்குது, அடிக்கடி இது சொல்கிறான், இவனுக்கு இன்னும் அதிகமாக நம்ம வந்து சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அதற்கு தகுந்த ஒரு சூழ்நிலைகளை அது உருவாக்கி கொடுக்கும். பிரபஞ்சமும் அப்படித்தான், உங்களுடைய ஆழ்மனமுமே அப்படித்தான் வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரியாக நீங்கள் இதை சொல்ல சொல்ல உங்களுக்கு அது மாதிரியான சூழ்நிலைகள் அற்புதமாக விலகி வருவதை பார்ப்பீர்கள். இப்படி சொல்லும்பொழுது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க நடக்க யாராவது ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுங்கள். அந்த அன்னதானம் கொடுக்கும் பொழுதும் மனதிற்குள் இதை அதிகமாக சொல்லிக் கொள்ளுங்கள். நான் மிக மிக சந்தோஷமாக இருக்கிறேன், அதீத சந்தோஷமாக இருக்கிறேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டுடே. இதை சொல்லிக்கிட்டே நீங்கள் ஒரு அன்னதானம் ஒருத்தருக்காவது கொடுங்க கண்டிப்பான முறையில். இது மாதிரியான விஷயமாக ரெகுலராக பணமோ இல்லை உங்களுக்கு அன்னதானம் பண்ண முடியல, கேஷாவது ஒரு 10 ரூபா 10 ரூபானா 10 ரூபா எது உங்களால் முடியுதோ அதை நீங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுங்கள். மனதிற்குள்ளே சொல்லிக்கொண்டே கொடுங்கள். என்ன ஆகுது அப்படின்றது நீங்கள் ஜஸ்ட் இன்னொரு 10-15 நாளில் வேறு பதிவுகள் வரும்பொழுது இதை செஞ்சேன், இந்த மாதிரி இருந்தது, இந்த விஷயங்கள் நடந்ததுன்னு கண்டிப்பான முறையிலே என்றும் நீங்களே சொல்லுவீர்கள், நான் கேட்காமலே. ஸோ அது மாதிரி அது அற்புதமான ஒரு விஷயம் இது. ஸோ இதை வந்து நம்ம ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நமக்குள்ளேயும் சரி, நம்மை சுற்றி இருப்பவர்களையும் சரி அதீதமாக இதை பரவ விடுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயமுமே மிக மிக ஒரு நிதர்சனமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ட்ரை பண்ணி பாருங்க. நம சிவாய.